Hi friends, welcome to Relax Recipes. ப்ரௌனி ரெசிபி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ப்ரௌனியில் டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த கனாஷ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் 3 வச்சு கனாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த கனாஷ் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. ஆனால் நான் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்க ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கனாஷ் ரெசிபி படிச்சுக்கிட்டா போதுங்க. நீங்கள் ப்ரௌனி சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேட்டரி ஸ்லாப் அந்த ப்ரௌனி ஸ்லாப் வந்து டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல மில்க் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு 3 பங்கு அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 பங்கு அளவுக்கு விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். அடியில் வந்து ஒரு பவுலில் நல்ல வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்குது, மேலே இன்னொரு கிளாஸ் பவுலோ இல்லது இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள ஒரு மில்க் பேன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று போல் வரும். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் டக்குன்னு மெல்ட் ஆகிடும், இல்லது சாக்லேட் மட்டும் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். நல்ல ஸ்மூத்தாக மெல்ட் ஆனாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம். டார்க் சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோ எடுத்துக்கணும். 2 பங்கு டார்க் அமௌண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 பங்கு அளவுக்கு விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சரில் உள்ள சாக்லேட்னால் ஈஸியாக மெல்ட் ஆகும். கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வர்றது கஷ்டமாக இருக்கும். 1 பங்கு 2 பங்கு அப்படிங்கிறது கப் மெஷர்மெண்ட் இல்லை. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிராம் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சாக்லேட்டை பொறுத்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறும். சில இது நல்ல சாஃப்டாக இருக்கும், சில டார்க் அமௌண்ட் அது இன்னுமே டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். ஒயிட் சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்குமே 3:1 ரேஷியோ தான். 3 பங்கு அளவுக்கு நீங்கள் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பங்கு அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதையும் டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நான் கிராம் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இதையுமே ரொம்ப கண்டினியூஸாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா மற்ற சாக்லேட்ஸோட ஒயிட் சாக்லேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு மாதிரி பிரியாக பிரிஞ்சிடும். ஃபுல்லாக ஹாட் வாட்டர்லேயே வைக்காமல் ஒரு மிக்ஸ் கொடுங்க. அப்புறம் லைட்டாக எடுத்துகிட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பெஸ்ட்டு நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க சாக்லேட்டே யூஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சின்ன சின்ன கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒன்று போல் மெல்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம பைப்பிங் பேக்கில் யூஸ் பண்ணல பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடைக்காது. யூஸ்வலாக எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இதுவும் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கனாஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுருந்தாலே செட் ஆகிடும். நல்லா உங்களுக்கு ஒரு பைப்பிங் கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பைப் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக அந்த ஹாட் வாட்டரில் வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் பைப் பண்ண முடியும். கனாஷ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே காட்டியிருக்க ப்ரௌனி டவர் அப்புறம் இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெண்டுமே இப்போ பண்ண அந்த கனாஷ் வச்சு டெக்கரேட் பண்ணது தான். நீங்களும் இந்த ரெசிபி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.